நெட்வொர்க் வந்துருச்சு. கிரேட், நன்றி கடவுளே. என்ன போலீஸ் லைன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நேரா வீடியோ பண்ணி அனுப்பிடுறேன். இதுதான் கரெக்டா இருக்கும். ஹலோ, என் பேரு லக்ஷ்மி. நாங்க பேங்க் ஆஃப் சேவிங்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க கன்னோட திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இவங்க ஹாஸ்டேஜஸா மடக்கி வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை யாரு பாக்குறீங்களோ ப்ளீஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எங்களுக்கு போலீஸோட உதவி வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ். இவன் எங்க போய் தொலைச்சான்? போய் தொலைச்சான். என்னாச்சு? நெட்வொர்க் கிடைக்கலையா? என்னாச்சு? பயமா இருக்கா? என் கையில கன்னை பார்த்து உனக்கு பயமா இருக்கா? பயந்துதான் ஆகணும். நான் என் ஃப்ரெண்டு மாதிரி லூஸ் ஒண்ணும் கிடையாது. எங்க டீம்லயே ரொம்ப மோசமான அயோக்கியன் நான் தான். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்ணால சுடுறது, மூளைய செதற விடுறது. இந்த பேங்கோட செக்யூரிட்டி கார்டை எப்பவோ போட்டு தள்ளியாச்சு. நீ தப்பான வேலை செய்யறன்னு உனக்கே தெரியுதுல. தப்பான காரியங்கள் செய்யறவங்க கண்டிப்பா மாட்டிக்க தான் செய்வாங்க. நீயும் மாட்டிக்க தான் போற. யாரு? நானா? இல்ல இல்ல, நான் மாட்டிக்க மாட்டேன். சரி, அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்ன ஆக போகுது? என்ன தூக்குல போடுவாங்க. நான் இங்க எவ்வளவு பேரை சுட்டாலும் எனக்கு ஒரு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஆனா நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓட விட்டுருக்க. அதனால உன் கதையை இங்க முடிக்க போறேன். யார வேணா மனசுல நினைச்சுக்க. ஏன்னா இப்பவே நீ மேல போக போற. மக்கள் உனக்காக பரிதாபப்படுவாங்க. அனாவசியமா செத்துட்டான்னு சொல்லுவாங்க. உன்னை கொல்றதுல எனக்கு சந்தோஷம். நீ இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்த? நீ இந்த உலகத்தை விட்டு போக போற. ஏன்னா எங்க கிட்ட திருட்டுத்தனம் பண்ணா அவங்கள நாங்க சுட்டுடுவோம். நாங்க பெரிய பெரிய பேங்க கொள்ளடிச்சிருக்கோம். இதுதான் எங்களுடைய ஸ்டைல். யாரு கூட நாங்க பேசலையோ அவனை முதலே நாங்க சுட்டுடுவோம். யாருக்கிட்ட பேசுறோமோ அவனுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பத்தை கொடுப்போம். உன்கிட்ட கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்கு. யாரு உன் மனசுக்கு பக்கத்துல இருக்காங்களோ அவங்கள மட்டும் நினைச்சுக்க. முதல்ல கண்ணை மூடு. கண்ணை மூடுன்னு சொன்ன. யார் மேல அன்பு வச்சிருக்கியோ அவங்கள மனசுல நினைச்சுக்க. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால அவங்கள பார்க்கவே முடியாது. கண்ணை மூடு. கண்ணை மூட போறியா இல்ல நிரந்தரமா உன் கண்ணை மூடிடவா? டேய் கண்ணை மூடுறா. ஏய், இப்படிலாம் பண்ணாத. டேய் கண்ணை மூடு ப்ளீஸ். நான் டேய் கண்ணை மூடுறா. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 Lakshmi. இது
என்ன இது விளக்கு? என்னாச்சு நிலம்? என்னம்மா ஆச்சு? என்னமாச்சு? எதுக்காக என்னாச்சுன்னு கத்துன? சொன்ன? இந்த விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு. நான் ரிஷிக்காக பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ரிஷியோட பேரை சொல்லிதான் இந்த விளக்கை ஏத்தி வச்சிருந்தேன். இந்த விளக்கு இப்ப அணைஞ்சிருச்சு. விளக்கு அணைய கூடாதுங்க, அபசகுணம். அதனாலதான் இப்ப நான் விளக்கை ஏத்திக்கிட்டு இருக்கேன். எதுவும் ஆகாது, பதட்டப்படாம இரு. அதான் சொன்னா விளக்கு கேளு. அணைஞ்சிருச்சு. நான் இந்த விளக்கு ரிஷியோட பேரை சொல்லிதான் ஏத்தி வச்சேன். அணைஞ்சதை ஏத்த ட்ரை பண்றேன், ஆனா இன்னும் எரிய சரி, சரி, மாட்டேங்குது. relax. என் ரிஷிக்கு எதுவும் பதட்டப்படாம ஆகக்கூடாது. ஹலோ, ஹலோ, ரிஷியோட வைஃப் லக்ஷ்மி நியூஸ் சேனல்ல வரா. என்ன என்னாச்சுமா? லக்ஷ்மி நியூஸ் சேனல்ல வராளா? அட அவ வரல, அவ அனுப்பின வீடியோ வருது. அவ ஏதோ பேங்க்ல இருக்கா, அங்க கொள்ளக்காரங்க இருக்காங்க. அவங்க துப்பாக்கி முனையில அங்க இருக்கிறவங்களே மடக்கி வச்சிருக்காங்க. என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. அது ரிஷி எந்த பேங்க் போயிருக்கானோ அங்க கொள்ளை நடக்குதா? அதோட அங்க இருக்கிற திருடங்க கன் பாயிண்ட்ல எல்லாரையும் மடக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நியூஸ்ல காட்டுறாங்களா? நியூஸ்ல போடுறானா? ஆன் பண்ணு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. Thank God. உன் நெத்தியில சுட்டிருக்கலாம், ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்னா இதான் எங்க ஸ்டைல், இதான் எங்க பாரம்பரியம். யாருக்கிட்ட பேசலையோ அவங்கள நாங்க நேரா சுட்டுருவோம். ஆனா யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஃபியூ செகண்ட்ஸ். உனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நினைச்சு கண்ணை மூடு. கண்ணு திறந்திருந்தா உன்னால நினைக்க முடியாதுல்ல. மூடு. மாமா மாமா வேண்டாம், அவளை சுற்றாதீங்க ப்ளீஸ், அவளை வாயை சுற்றாதீங்க. மூடு. நீயும் சாக போறியா? இல்ல ஏய், அசையாத, இல்லனா இங்கே செத்துருவ. உன் மனைவியும் பிடிச்சிருவோம், அதோட அவளும் சாவா. ஏய் ஹீரோ, போ போடா போடா. இதுதான் இப்போதைக்கான பிரேக்கிங் நியூஸ். பேங்க் ஆஃப் சேவிங்ஸ் கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அங்க, அதாவது சம்பவம் நடக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்காங்க. அவங்க தான் இந்த வீடியோவை அனுப்பியிருக்காங்க. தன்னோட வீரத்தை அற்புதமா அவங்க காட்டியிருக்காங்க. இவங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணிருக்காங்க. ஹலோ, என்னோட பேரு லக்ஷ்மி. நாங்க பேங்க் ஆஃப் சேவிங்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க கண்ணோட சில திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. அதோட இங்க நிறைய பேர் ஹாஸ்டேஜஸா பிடிச்சு வச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை பாக்குறீங்களோ ப்ளீஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ளீஸ், எங்களுக்கு போலீஸ் தேவையா இருக்கு, ப்ளீஸ். இப்பதான் எங்களுக்கும் செய்தி கிடைச்சிருக்கு. இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறது சிட்டியோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்பெக்டர் ராகேஷ் சிங். நான் பேங்க்குக்கு போறேன். நிலம், அங்க நிலைமை இப்ப மோசமா இருக்குமா? நாம போனாலும் உள்ள விட மாட்டாங்க. இல்ல, நான் எப்படியாவது உள்ள நிலம், நான் சொன்னதை கேளு, போயிடுவேன். நிலம். அம்மா, நீங்க எங்க போவீங்க? எங்க இருங்க. அதோட இன்ஸ்பெக்டர் ராகேஷ் சிங்கை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் தான் ரியல் லைஃப் சிங்கம். அவருடைய ரெக்கார்ட் படி இது வரைக்கும் அவர் எந்த கேஸை ஹேண்டில் பண்ணாலும் அவர் கண்டிப்பா அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு தான் விடுவாரு. அவர் சட்டத்தையும் ஒழுக்கத்தையும் ரொம்ப மதிக்கிறவரு. அவர் இருக்கிற வரைக்கும் சட்டத்துக்கு விரோதமா யாராலையும் நடந்துக்க முடியாது. கண்ணை மூட மாட்டியோ? அப்படின்னா நீ யாரையும் லவ் பண்ணல, உன்னை யாரும் லவ் பண்ணல. 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டாடா பை பை. 1 2 3. வேண்டாம். நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவங்கள கொல்ல பாக்குறீங்க, அதுவும் வெறும் சாவிக்காக. உங்களுக்கு சாவிதானே வேணும்? அவங்கள விடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாய மூடு. அது வந்து இந்த பொண்ணு இருக்காளே, ஏய் ஏய், நீ பைத்தியமா என்ன? உனக்கு மண்டையில அடிபட்டும் புத்தியே வரல. அவரு ஹேட் எல்லாம் போட்டு எவ்வளவு உயரமா இருக்காரு பாரு. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. சும்மா சார், இந்த பொண்ணுங்களே இப்படிதான். எதுக்கா இருந்தாலும் சண்டை. உங்களுக்கு தெரியாதா? பொண்ணுங்கனால இப்படிதான் சார், எப்பவுமே சண்டை மட்டும் தான். ஓ, நான் தான் சண்டை போடுறேன். அப்ப நீ போடல. இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆயுஷ், இங்க பாரு, நான் தான் சண்டை போடுறேன். நானா சண்டை போடுறேன்?
இங்க பாரு என்கிட்ட மூளை இருக்கு. நான் BOY பாய். நாங்கெல்லாம் ஆம்பளைங்க. சரியா? ஆஹா இங்க பாத்தியா செம்ம பாடி. யாருகிட்ட சார் உங்ககிட்ட மூளை இருக்கு? அதான் நீங்க இவ்வளவு பெரிய பேங்க் கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க. ஆயுஷ் மாம் இவர்கிட்ட கன்னு கூட இருக்கு. இவங்க எல்லாரும் ஆர்வ கோளருங்க. கன்னை பார்த்தது என்ன பண்ணணும் நான் சொல்லவா? இதோ இப்படி வாங்கி நேரா மூஞ்சிலே வைக்கணும். அமைதியா இருக்கு. அமைதியா இருக்க சொல்லுங்க. எதுவும் சத்தம் பண்ணாதீங்க. வரக்கூடாது. அமைதியா இருங்க. இப்ப நீயும் அசையாம இருக்க. ஏய் நீங்க ஏன் அசையாம இருக்கீங்க? உங்களை சொல்லல. நீங்க இங்க இருந்து ஓடுங்க. ஓடுங்க. சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. நீ எங்க போற? ரிஷி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரிஷி ஏன் கூட தான் இங்க வந்திருக்கான். மாம் ரிஷி ப்ரோவும் பேங்க்ல தான் இருக்காரு. நான் கூட்டிட்டு வரேன். நீங்க இங்க இருந்து போங்க. ஆண்டி ப்ளீஸ் வாங்க. நீங்க இல்ல ஆயுஷ் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். மாம் ஆண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க வாங்க. மாம் எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க போயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டி, அண்டர்ஸ்டாண்ட். வாங்க. நீங்க இங்க இருந்து போங்க. வெளிய போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ஆண்டி ப்ளீஸ் வாங்க. சீக்கிரம் போங்க. Please, போலீஸ்க்கு வாங்க. இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ரிஷியை கூட்டிட்டு வரேன். கதவு ரிஷி திறக்கறேன். ப்ரோவையும் லட்சுமி அண்ணியையும் நான் இங்க இருந்து கூட்டிட்டு வரேன். தயவு செஞ்சு நீங்க போங்க. நான் அக்கா கூட்டிட்டு வரேன். ஷாலு நீ என்ன பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எவ்வளவு ஆபத்து இருக்கு. நீங்களே பாருங்க யாரும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் போங்க. மனசுல ஹீரோ நினைப்பா. ஆயுஷ் ஆயுஷ் இது என்ன? நம்ம பின்னாடி யாருமே வரல. எல்லாரும் நம்ம பின்னாடி போறீங்க இருந்தாங்க. ஆயுஷ் மனுஷ்கா உள்ள இருக்காங்க. ரிஷியும் உள்ள இருக்க. நான் வர மாட்டேன். மறுபடியும் நீங்க உள்ள போகாதீங்க. அவங்க கிட்ட மாட்டிக்குவீங்க. என்னோட பையன் உள்ள இருக்கான். அதுக்காக நீங்களும் உள்ள போய் அவங்க கூட சாக போறீங்களா? நீங்க உள்ள தானே இருந்தீங்க. ஏன் வெளியில வந்தீங்க? நம்ம வெளிய இருந்து ஏதாவது செய்யலாம். இங்கே இருங்க. இழுத்துட்டு வாங்க. எல்லாரையும் ஒண்ணா உட்கார வைங்க. நம்ம கிட்ட டைம் இல்ல. வெளிய போனவங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். ஆயுஷ் ஹே யூ. போ. நீதானே சாவியை தூக்கி போட்ட. போய் எடுத்துட்டு வா. இல்லனா இங்கேயே ஷூட் பண்ணிடுவேன். சிப்ரா இவளை கூட்டிக்கிட்டு போ. சாவி எடுத்துட்டு வா. போலீஸ் வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். போ. ரிஷி ஹே வா, இந்த லவ் ஸ்டோரியா அப்புறம் வச்சுக்கோங்க. வா இப்ப சாவி எடுக்க போகணும். ஹே அவளை தொடாத. அட இல்ல யார் நீ? அங்க உன் மனைவிக்காக உயிரை கூட விடலாம்னு நினைச்ச. இங்க இவளா? அவ இவன் பொண்டாட்டி இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல நீ என்ன பைத்தியமா? இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்றாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எனக்கு கோவம் வருது. கோவப்படுறதுக்கு யாரு நீ? அவன் கூட இவ சந்தோஷமா இருக்கலாம். உன்கிட்ட சொல்ல இவனுக்கு தைரியம் இல்லாம இருக்கலாம். நீ தான் ரொம்ப மோசமானவளா இருக்கே. பணக்கார புத்திய காட்டல. உன்கிட்ட நான் இதெல்லாம் கேட்டேனா? அது இருக்கட்டும். உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? நான் உனக்கு என்ன பண்ணேன்? ப்ராப்ளமோட ரெண்டாவது பேரே நீதான். இப்ப என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் வா, சாவியை தேடணும். இல்லன்னா உன்னை விட மாட்டேன். வா. விடு என்ன? எங்கேயும் வர மாட்டான். நான் வந்து சாவியை தேடுறேன். ஏய் பெரிய புத்திசாலின்னு நினைப்பா. பின்னாடி போடா. சாவியை எங்க போட்டிருக்கான்னு இவளுக்கு தெரியும். இவ தான் தூக்கி போட்டிருக்கானா இவ தான் போய் கொண்டு வரணும். போ சிப்ரா இவளை கூட்டிட்டு போ. நான் சாவியை கொண்டு வர நமக்கு டைம் இல்ல. வாயை மூடு. என்னால இவ்வளவு ரிஸ்க்ல இவளை அனுப்ப முடியாது. சாவியை இவ பேங்க் பின்னாடி சைடுல தான் தூக்கி போட்டான். அந்த சைடுலயே நான் போறேன். அங்க யாரும் எங்களை பார்க்க மாட்டாங்க. வா. ரிஷி 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 இவ எங்க வர மாட்டான். உன் கூட இவனும் சாகணும்னு நினைக்கிறியா நீ? வா. கையை விடு. கையை விடு. ரிஷி ரிஷி ரிஷி
ஏய் ரிஷி பின்னாடி போய் உட்காரு நடிக்காத ரொம்ப ஆட்டம் போட்டேன்னு வையே இங்கேயே உன்னை தட்டிட்டு போயிடுவேன் உட்காரு ஏய் போடா உட்காருன்னு சொல்றல ஓகே வாலாட்ட கூடாது. ஏய் உனக்கு என்ன ஆச்சு? என்ன இது ரத்தம்? இல்ல ஒண்ணும் இல்ல லுக். ஓகே தேங்க்யூ. பாஸ், இவனோட மனைவி இங்க தான் ஒளிஞ்சிருக்கா. அவ அங்கேயே இருக்கட்டும். முதல்ல பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பணும். லாக்கர் ரூமை திறந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். அவ ஒன்றும் பண்ண மாட்டா. அவ அங்கேயே ஒளிஞ்சிருக்கட்டும். அக்கா நல்லா இருக்கியா? அக்கா கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். போனை கொடுங்க ப்ளீஸ். நான் மீடியால இருந்து வந்திருக்கேன். இங்க பேங்க் ராபரி நடக்கிறத கேப்சர் பண்ண போறேன். யாரோ லட்சுமின்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் வீடியோ அனுப்பியிருக்காங்க. நிஜமாவே அவங்க ஒரு பிரேவ் கேர்ள். ரியலி. கரிஷ்மா அவங்க மத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை பணைய வச்சிருக்காங்க. என்னாச்சு? நத்திங். அக்கா எல்லாம் சரியாயிடும். எதுவுமே சரியாகாது ஷாலு. நான் என்னோட மனசுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு பலவீனமாகாம இருக்கணும்னு நினைக்கிறேன். விஷயம் முன்னாடி வந்தா கூட நான் பலவீனமாக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. எல்லா நேரமும் நான் தோத்து போறேன் ஷாலு. என்ன பண்ண? ஏன் இந்த மாதிரி நான் உணர்றேன்? அக்கா நீ அழாதக்கா, அழாத. நீ ஏன் இப்ப பார்த்தல? இப்பதான் ரிஷி மலிஷ்காவுக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தான். அது என்னோட மனசை ரொம்பவே பாதிக்குது. ஏன் அது என் மனசை பாதிக்குது? அது என் மனசை பாதிச்சிருக்க கூடாது. என் வாழ்க்கையில இருந்து என்னால ரிஷியை விரட்டவே முடியாது. நான் அவனை சுத்தமா வெறுக்கிறேன். அதே நேரம் அவனோட நினைப்பு எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் என்னதான் செய்ய? ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. என்ன இது? சரியாயிடும். நம்ம அப்பா என்ன சொல்வாருன்னு தெரியும்ல. வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுவுமே நம்ம கையில இருக்காது. வாழ்க்கை கிட்ட நம்ம அதிகாரத்தை செலுத்த முடியாது. சின்ன வயசுல எல்லாம் இதோட அர்த்தம் எனக்கு புரியவே புரியாது. ஆனா இப்ப புரியுற வயசு வந்துருச்சு. உன்னாலதான் உன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கு. அதனாலதான் நீ இவ்ளோ பேசுற. உன் உள்ளுக்குள்ள உணர்ந்திருக்கு. உன் மனசு சொல்லுதுன்னா அது நல்ல விஷயம்தான். நீயும் மனுஷி தானே. ஒரு உண்மையான மனசோட மாமாவை லவ் பண்ணிருக்க. இந்த அன்பு இருக்குல்ல, ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா அந்த அன்பு இருக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த அன்பு நம்ம கொடுக்கறது. எல்லாம் சரியாயிடும்க்கா. அதோட இந்த நம்ம மனசு நம்ம பேச்ச கேட்காது. நேரம் காலம் தானே அதுக்கான முடிவை எடுக்கும். அதனால நீ இந்த அளவுக்கு வருத்தப்படாத. பிளீஸ்க்கா, நீ வருத்தப்படாத. எனக்கு வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்களேன். ரிஷிக்கு தோஷம் உச்சத்துல இருக்குன்னு பண்டிதர் சொன்னாரு. இரும்பால அவனுக்கு ஆபத்து இருக்கு. அவர் சொன்ன கெடுவோட கடைசி நாள் இன்னைக்கு. எங்கேயும் போகாதன்னு சொன்னா இந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். என் பேச்ச யாரு கேக்குறீங்க? நாம எல்லாம் அவன் நல்லதுக்கு தான் சொல்றோங்கிறத அவன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல. ஆனா அவன் தான் என்னோட உயிர். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால ஒன்னும் ஆகாது நீலம். நீ பதட்டப்படாம கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி அமைதியா இருக்கிறது? நான் உடனே பேங்க்குக்கு போய் ஆகணும். அங்க போய் என் புள்ள ரிஷியை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. அது வரைக்கும் என்னால அமைதியா இருக்க முடியாது. நீங்க கொஞ்சம் வண்டியை வேகமா சரி ஓட்டுங்க. சரி, வேகமா தான் போறேன். இவ்ளோ டிராபிக் வண்டியில அப்படி நிக்குது. ஏதோ பிரச்சனை போல இருக்கு. முதல்ல டிராபிக் போலீஸ் கிட்ட போய் என்னாச்சுன்னு கேளுங்க. இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க அவசரமா போனோம். எதுக்காக ரோடு பிளாக் பண்ணிருக்கீங்க? மினிஸ்டரோட ஊர்வலம் வரப்போகுது. ஏதாவது பண்ணுங்க. இட்ஸ் an எமர்ஜென்சி. உடனே நாங்க போய் ஆகணும். இங்க பாருங்க சார், பர்மிஷன்லாம் கிடையாது. நீங்க போகலாம் முடியாது. உங்களை நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏதாவது பண்ணி எங்களை அனுப்பி வைங்க ப்ளீஸ். இங்க பாருங்க சார், சொல்றத கேளுங்க. இங்க இருந்தெல்லாம் உங்களால போக முடியாது.
உங்க ஆபீசர் யாரு? அவர்கிட்ட நான் விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறேன். ரொம்ப எமர்ஜென்சி, நாங்க போய் தான் ஆகணும். மேல இருந்து ஆர்டர் வந்திருக்குங்க, கண்டிப்பா உங்களை என்னால அனுப்பவே முடியாது. சொல்லாதீங்க சார், எங்களுக்கு அவசரம், நாங்க போய் தான் ஆகணும். எங்க புள்ள நாங்க அங்க போக கூடாது சொல்லுங்க. அங்க ஒருத்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு எங்க டிராபிக்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. என் புள்ள உயிர் ஆபத்துல இருக்கு. நாங்க உடனே போய் சாரி ஆகணும். மேடம், மேல எடுத்த ஆர்டர் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. என் புள்ளையோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு சொல்றேன். நாங்க போய் தாங்க ஆகணும். எங்களை போக விடுங்க. மேடம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க போக முடியாது. நாங்க போய் தான் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மத்தவங்கள வேணா நிறுத்தி வச்சிருங்க, ஆனா எங்களை மட்டும் போக விடுங்க. நாங்க போயிடுறோமே ப்ளீஸ். இங்க பாருங்க மேடம், உங்களை போக விட்டா மத்தவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஏதாவது வேலை இருக்குல்ல. எங்க நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, நீங்க எங்களை போக விட மாட்டீங்கல்ல, பரவாயில்ல. என்ன செய்யணும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் தடுக்கிறீங்க? சொல்லுங்க, நம்மள போக விட சொல்லுங்க. மேடம் சொல்றத கேளுங்க, உங்களால போக முடியாது. உங்களை கை கூப்பி கெஞ்சி கேக்குறேன். என் புள்ள உயிர் ஆபத்துல இருக்கு, அவனை காப்பாத்தணும். ஆமாங்க, அவன் போன பேங்க்ல ராபரி. ப்ளீஸ் எங்களை போக விடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். சரி, நான் உங்களுக்கு ஏதாவது பண்றேன், இருங்க. நீங்க வண்டி எடுங்க, நான் கிளியர் பண்றேன். Thank you so much. வா வா சீக்கிரம் வாங்க. மாம் வேற டென்ஷனா இருப்பாங்க. காலையிலேயே என்ன வீட்டை விட்டு போக வேண்டாம்னு அவ்வளவு தூரம் சொன்னாங்க. நான் தான் கேட்கவே இல்லை. என்னாச்சுன்னு பாரு. ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி நீ எங்க? அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய், பேசக்கூடாது. இங்க ஒன்னும் பார்ட்டி நடக்கல. இதுக்கு மேல பேசுன வாயில துப்பாக்கிய வச்சு இங்கேயே உன்னை சுட்டு தள்ளிடுவேன். ரிஷி, சாவி கிடைச்சிருச்சு. சீக்கிரம் என் கூட வா, போலாம். ஏய், நீங்க உட்காரு, எல்லாரும் கூட உட்காரு. ஏதோ ஒரு நியூஸ்க்கு இவ்வளவு நோட்டிபிகேஷனா? இது என்ன நியூஸ்? பிரேக்கிங் நியூஸ் இங்கே தான் கிடைக்கும். பேங்க மொத்தமா கொள்ளையடிப்போம். ஒருவேளை அந்த லேடி இவனோட அம்மா வெளியே ஓடி போனால, அவ போலீஸ் கிட்ட சொல்லிருப்பாளோ. எதுக்கு இது நம்ம நியூஸ் தானான்னு பாரு. அட ஆமா, இது நம்மளுடைய நியூஸ் தான். இது ஏதோ வீடியோ. ஒரு நிமிஷம். ஹலோ, என்னோட பேரு லக்ஷ்மி. நாங்க இங்க பேங்க் ஆஃப் சேவிங்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க கண்ணோட திருடங்க நுழைஞ்சிருக்காங்க. நிறைய பேரை இவங்க ஹாஸ்டேஜஸா பிடிச்சு வச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ ப்ளீஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எங்களுக்கு போலீஸ் தேவை ப்ளீஸ். இல்ல